ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய யோசிப்பாங்க. ப்ளஸ் ஏஜில் ஒரு பர்சனலாக டிரைவர் பண்ணணும்னா நான் ஏன் சொல்கிறேன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. டேன்ல போகும்போது அவ்வளோ ஸ்பீடில் அந்த கார் வந்து ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணும். பேக்குள்ள உள்ள ஸ்பாயிலர் சொல்லுவாங்களா அதை ஹைட் பண்ணி டவுன் போஸ்ட் பண்ணுவாங்க. டைமில் ஏதாவது ஒரு டெக்னிக்கலி சடனாக ஒரு பிரேக்ல மியூசிக் கட் ஆகுது, அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டாப் ஆகுது, ஆளுமா டோலுமான்னு ஒரு மோட்டார் சைக்கிள் இன்டர்நேஷனல் பீப்புளுக்கு மத்தியில் வரும்போது எப்படி இருக்கும்? ஃபினிஷ் லைனில் யார் 1 2 3 கிராஸ் பண்ணால் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இந்த ரேஸ் இருக்கு. ஒருத்தரோட ப்ரைவேசி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணோம். நாங்கள் ஜஸ்ட் மீட் பண்ணி கஸ்டமராக பேசினோம் அண்ட் டீம் மேட்ஸ்க்கு விஷ் பண்ணோம். அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்க எல்லாரும் பேசிட்டாங்க, நல்லா இருந்துச்சு, ஓகே இருந்தது. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இப்போ எல்லாருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து அஜித் குமார் ஆன் ட்ராக் அப்படின்னு தான். அது வந்து நேரில் வந்து விட்னஸ் பண்ண 2 பியூட்டிஃபுல்லான பீப்புள் இங்கே இருக்காங்க. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆல் குட் ஆல் குட். ஸோ எல்லாருமே வந்து நோ மேட்டர் வாட் எவர் யூ டூ ரன் டுவர்ட்ஸ் யுவர் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து அஜித் சார் இருக்கார். ஸோ அவர் வந்து இப்போ ஒரு பேஷனை நோக்கி ஓடிட்டுருக்காரு. அண்ட் நீங்கள் அதை வந்து நேரில் பார்த்தீங்க, அந்த ஃபீலே ஒரு தனி இல்லை. ஸோ அது எப்படி இருக்குது உங்களுக்கு? அஜித் சாரை பார்த்த ஒரு மூமெண்ட் வந்து இன்னுமே வந்து அந்த கூஸ் பம்ப் மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது நாங்கள் வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே துபாயில் தான் இருக்கோம். துபாய் பேஸ் தான், நானும் இருக்கட்டும், அவரும் துபாய் பேஸ் தான். நாங்கள் என்ன இந்த வீடியோ ஃபுல்லாக ரிலேட்டட் டு த ஆட்டோமொபைல், கார்ஸ், சூப்பர் கார்ஸ் ஆர் கார்ஸ் கிரேசி ஸ்டப்ஸ், இதான் எங்களோட வீடியோட கண்டென்ட்டே இருக்கும். இந்த ரேஸுக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது மீடியா பெர்மிஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. எண்டூரன்ஸ் ரேஸ் வந்து துபாயில் 2025 நடக்க போகுதுன்னு. டு பி ஹானஸ்ட், அப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அஜித் சார் அவங்க டீம் இங்கே வருமாங்கிறது எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லை. ஸோ நாங்கள் வந்து பட் அட்வான்ஸாக நாங்கள் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ நம்ம எப்படியும் கார் ரிலேட்டடாக வீடியோ பண்ணுறோம், நம்ம பெர்மிஷன் வாங்கி வச்சிருப்போம் அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு நாள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அப்புறம் அஃபிஷியலாக வந்து அஜித்குமார் ரேசிங்கிற அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணாங்க. அதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஷாக். நாங்கள் என்ன ப்ரோ சடனாக எப்படி நடந்துருச்சு, நம்ம அஜித் சார் இங்கே வர போகிறாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான திங் என்னன்னா, இந்தியன் ஃபிளாக். நீங்கள் டீமில் பார்த்தா இந்தியன் ஃபிளாக் இருக்கிறது. டிரைவர்ஸ் நிறைய பேர், ரெஸ்பெக்டிவ் டு ஆல் த இந்தியன் டிரைவர்ஸ், ரேஸ் டிரைவர்ஸ், FIA சர்டிஃபைட் டிரைவர்ஸ். ஏன்னா இந்தியாவில் அவ்வளோ டிரைவர்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பட் இந்தியன் ஃபிளாகோட ஒரு டீம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த நேம் நம்மளுக்கு தெரிஞ்ச நேம், தெரிஞ்ச நபர், தெரிஞ்ச நேம். ஸோ அதுவே வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பூஸ்பமாக இருந்தது. எங்களுக்கு அது ஹாப்பி. நாங்கள் வந்து அஜித் சாரை மீட் பண்ணுவோம், போவோம், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவர்கிட்ட போய் பேசுவோம். அதெல்லாம் வந்து நாங்கள் இமேஜின் கூட பண்ணலை. ஸோ நாங்கள் கார் என்தியாசிஸ்ட். ஸோ காருக்கு யாரெல்லாம் கார்ஸ் பிடிக்குமோ, ஸோ கண்டிப்பாக அஜித் சாரை பிடிச்சிருக்கும், ரேசிங் பிடிச்சிருக்கும், அதில் போனோம். இட்ஸ் ஹேப்பன் ஆகும். அண்ட் ஆக்சுவலி நான் இதை கேட்கணும். அந்த ஓப்பனிங்ல ஒரு வீடியோ, ஆஃப்கோர்ஸ் நீங்க வந்து அந்த என்ன பேசுனீங்க அப்படின்னு போடலனாலுமே இப்படி கையெடுத்து ஒரு இது யாருக்கும் வணக்கம் சொல்றாரா, இல்லை வாட் வாஸ் தட் ஆக்சுவலி? ஆக்சுவலி வந்துன்னா இஸ் ஃபுல் ரெஸ்பெக்ட் டு ஹிம். ஆக்சுவலி என்னன்னா, அது நிறைய அந்த ஈவன் அந்த டைமிங்கிறது டிஸ்பிளே டைம் வெரி வெரி ஷார்ட். நீங்க வந்து அந்த ரேசிங்கோட டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சொல்லப்போனால் தலை சுற்றிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ரேசிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சாட்டர்டே டு சண்டே தான், சாட்டர்டே 1 PM டு சண்டே 1 PM தான் ரேசிங் அப்படிங்கிறது ஓவரால் தெரிஞ்ச விஷயம். பட் தெரியாத விஷயங்கள் அவங்க ஸ்கெடியூல் எடுத்துக்கிட்டா லாஸ்ட் மண்டேலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்கெடியூல், ஒவ்வொரு ½ அன் ஹவர் 1 ஹவருக்கும் ஒரு ஸ்கெடியூல் இருக்குது. டிரைவர் குவாலிஃபைட், டிரைவர் செக்அப், இந்த டீம் டெஸ்ட் பண்ணணும், இன்னொரு டீம் டெஸ்ட் பண்ணணும், அப்படி நிறைய ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து டீம்ல இல்லாம வெளியே இருந்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி இதெல்லாம் பண்ணணுமா, அப்படி அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்சுவலி டிரைவருக்கு வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் மொமெண்ட் கூட சொல்லலாம். டிரைவர் அண்ட் டீம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்க்கு இடையில ஒரு பரேட் கண்டக்ட் பண்ணணும், அந்த பரேட்ல வந்து டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். பட் எதிர்பார்க்காத அளவுக்கு க்ரௌடு வந்துருந்துச்சு. ஏன்னா அதுவும் வந்து ஜஸ்ட் என்னன்னா, பொதுவாக இந்த ரேஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா பரேட் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த டீம் சைட்லேருந்து யாருமே வந்து பரேடு நடக்க போகுது அப்படின்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் முன்னாடி இல்லை.
ஒருவேளை இன்ஃபர்மேஷன் இருந்துருந்துச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, துபாய் மோட்டார் சிட்டி வில் ஸ்டக் ஆன் தட். மோட்டார் சிட்டில நம்ம மூவ் பண்ணியிருக்க முடியாது. பட் இது வந்து அவ்வளவா வெளிய தெரியாமலே வந்து ஒரு மீடியா டீமுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்க விஷயம் வந்து, இதுக்கே இவ்வளோ க்ரௌட் வந்துருச்சு. ஸோ அதனால நெறைய மீடியாஸ் அப்ரோச் பண்ணாங்க. நெறைய மீடியாஸ் அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்க சொன்னது என்னன்னா, நம்ம பிரஸ் மீட் டேல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தேங்க் யூ சொன்னது. தேங்க் யூ. ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் என்ன வணக்கம் சொன்னாரா? இல்ல சொன்னீங்க. ஏன்னா சரவணா வந்து அவங்க தேங்க் யூ சொல்லி வேணான்னு சொல்லிட்டா ஷார்ட்டா முடிஞ்சிரும். புரியுது, புரியுது. ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு வெரி லெஸ் டைம். அவங்க பார்க் பண்ண அலோவ் பண்ண டைமே வந்து 5:30 to 6:15. அதுல வந்து காரை ரிமூவ் பண்ணணும். அந்த டைம் வரணும், டிஸ்ப்ளே பண்ணணும். அவங்க மீடியாஸ் மீன்ஸ்னா எல்லாரும் நீங்க எங்க வீடியோல கூட பார்த்திருப்பீங்க. அவர் வந்து மைக்ல ஆன்சர் பண்ற மாரி. அது வந்து எந்த மீடியாவும் இல்ல. இண்டிவிஜுவல் மீடியாஸ் இல்ல. அது கிரெவென்டிக். அந்த கார் ஷோவ நடத்துறவங்க, கண்டக்ட் பண்றவங்க ஹோஸ்ட். ஸோ அதனால அவங்க வந்து ஆன்சர் பண்ணாங்க. அவங்க ஏதோ புரியுது, பேசினாங்க, டிஸ்கஸ் புரியுது. பண்ணாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் அதான் ஆக்சுவலா அதான். ஏன்னா அது வந்து டிஸ்ப்ளே பிளேஸ். நாட் அ இன்டர்வியூ ஆர் பிரஸ் மீட் ஆர் மீடியா மீட் அப்படி இல்ல. புரியுது, ஜஸ்ட் ஒரு புரியுது. டிஸ்ப்ளே. எஸ். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அஃப்கோர்ஸ் நீங்க ஆனா அது வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு டியூனோட தான் போட்டீங்க. பர்சனலா நீங்க எதனா பேசியிருப்பீங்கல்ல. அது ஆனா சொல்லணும்னு நெனச்சா நீங்க ஷேர் பண்ணலாம். பிகாஸ் லைக் அந்த ஒரு மொமெண்ட் இல்ல அது கமெண்ட்ஸ்ல நாங்க கமெண்ட்ஸ்லயே போட்டிருந்தோம். கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க, வித் ஹிஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் பிரைவசி. அதனால வந்து கொடுக்குற ரெஸ்பெக்ட் அது. நம்ம வந்து ஒரு பெர்சன் நம்ம மீட் பண்றோம். பர்சனலா பேசுறோம். உண்மையிலே அந்த வீடியோ போட்டிருந்தா வியூஸ் எங்களுக்கு நிறைய போயிருக்கும், பிச்சிருக்கும், நல்லா போயிருக்கும். பட் நாங்க என்ன பண்ணோம், அதுக்காக வேணாம், ஒருத்தரோட பிரைவசி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணோம். நாங்க ஜஸ்ட் மீட் பண்ணி பர்சனலா பேசணும் அண்ட் டீம் மேட்ஸ்க்கு விஷ் பண்ணோம். அவங்க பக்கத்துல இருக்கும்போது அவங்க எல்லாரும் பேசிட்டாங்க, நல்லா இருந்துச்சு, ஓகே இருந்தது அப்படின்னாங்க. பி ஹாப்பி, அவ்வளவுதான். நல்லா ஒரு ஹாப்பியா இருந்தாங்க. ஸோ நாங்க அங்க தமிழ் சாங் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ல ஆலுமா டோல்மா சாங் வந்தது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதை பத்தியும் சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. அதை பத்தியும் வந்து சொல்லியிருந்தேன். அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சம்திங் அவங்க நாங்க பேசினா டிஸ்கஸ் பண்ணா வந்து ஒரு பிரைவசிங்கனால அதை அப்படியே மியூட்ல வச்சிடணும். புரியுது. ஆக்சுவலி இப்போ சுரேஷ் சந்திரா சார் வந்து நாங்க பார்த்துருப்போம். இங்க வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது he was all happy there dancing for the event அப்படின்னு இருக்கும்போது அது பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்தது. அதை நீங்க நேர்லயே பார்த்திருப்பீங்க சுரேஷ் சந்திரா சார். உண்மையிலே என்னன்னா, டு பி ஹானஸ்ட், சுரேஷ் சார் வந்து நிறைய மீடியால பார்த்துருக்கோம். அவங்க தான் வந்து மீடியா பெர்சன் டு அஜித் சார்னு சொல்லலாம். அவங்க தான் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றவங்க எல்லாமே. அப்படி இருக்கும்போது நாங்க பர்சனலா நாங்க பார்த்ததே இல்லை முன்னாடி. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க. பார்த்தது எங்கேயும் பார்த்தது இல்லை. எனக்கு வந்து இன்னொருத்தர் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க அவங்கள. அப்போ போகும்போது பட் அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா டோட்டலி வைப். அந்த வீடியோ முடிச்சுட்டு வீடியோ எடிட்டிங் ரூம்ல உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. நான் அண்ணா போய் நான் என்ன பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணி பாருங்க. இன்டர்நேஷனல் டீம்ஸ் வந்துட்டு இருக்குது அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஆக்ஷன்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்குது. இந்த ரேஸ் அந்த ரேஸ், இவங்க வராங்க, அந்த டிரைவர் வராங்க, இந்த டிரைவர் வராங்க, தேங்க்ஸ் டு த துபாய் மீடியாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. சடனா ஒரு பிரேக்ல மியூசிக் கட் ஆகுது, அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டாப் ஆகுது. ஆலுமா டோலுமான்னு ஒரு மோட்டார் சைக்கிள்ல சென்டர்ல இன்டர்நேஷனல் பீப்புளுக்கு மத்தியில உள்ள வரும்போது எப்படி இருக்கும்? அது நம்ம கண்டிப்பா கண்டிப்பா மேபி கூஸ் பம்ப்ஸ் வந்து கோட் போடலாம் தெரியல. உள்ள அப்படி இருந்தது. அந்த ஸ்பாட்ல நான் உடனே சார்ட்ட போய் சொன்னேன். சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சுரேஷ் சார் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் மீடியாஸ்ல ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் ஈவெண்ட், அது அவங்க நடத்துற ஈவெண்ட்ல நம்ம சாங் பண்றது ஒரு பெரிய விஷயம் சார் அப்படின்னு அவர் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி இந்த ரேசிங் பத்தி நான் பேசியே ஆகணும். பிகாஸ் லைக் ஐ சா வீடியோ வேரன் என்னன்னா அந்த டிரைவர் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தது, ஒரு லேப்ஸ். ஸோ வாட் இஸ் இஸ் ஆக்சுவலி த ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? லைக் நாட் ஓன்லி ஒன் பர்சன் வில் டிரைவ் த ஹோல் ட்ராக்கா, இல்லை இது என்ன நடக்கும் ஆக்சுவலி த ஹோல் ப்ராசஸ்? இந்த எண்டூரன்ஸ் ரேசிங் பொறுத்த வரைக்கும் வந்து 24 ஹவர்ஸ் ரேசிங், 24 ஹவர்ஸ் அஃபிஷியல் ரேசிங் நடக்கும். நான் சொல்றது ரேஸ் டேல நடக்குது, 24 ஹவர்ஸ் நடக்குது மட்டும் சொல்றேன். இந்த 24 ஹவர்ஸ் முன்னாடி நிறைய ப்ரீ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். குவாலிஃபைட் பண்ணுவாங்க, குவாலிஃபைட் பண்ணுவாங்க, டிரைவர் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஹெல்த் டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லா டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபைனல் டே ஆஃப் த ரேஸ்க்கு வந்து, ஏன்னா எல்லாருக்குமே ரேஸ் டே பத்தி தான் தெரிஞ்சுட்டு நினைப்பாங்க. 24 ஹவர்ஸ்ல என்ன கார்ஸ் டீம் மெம்பர்ஸ்க்கு இப்போ வந்து 3 to 5 டிரைவர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம வந்து வச்சுக்கலாம் 3 to 5 டிரைவர்ஸ். சில எக்ஸெப்ஷனல் கேஸ்ல வந்து அதிக டிரைவர்ஸ் கூட பண்ணலாம். சில வித் கண்டிஷன் ஆஃப் டிரைவர்ஸ் லெஸ் டிரைவர்ஸும் பண்றாங்க. அதுவும் நாங்க சில டிரைவர்ஸ்லாம் சிங்கிள் டிரைவர் நேம் போட்டு எப்படிலாம் டிரைவ் பண்ண போறோம்னு தெரியல. அப்படி 24 ஹவர்ஸ் சிங்கிள் டிரைவரா?
நீங்க லிஸ்ட் பார்த்தா இருக்கும். லிஸ்ட்ல வந்து ஒரு டீம் நேம், ஒரு டிரைவர் நேம். அங்க பார்த்து யாரா அந்த பையன் அப்படிலாம் இருந்தது. ஸோ ஓகே, கம் டு த பாயிண்ட். அண்ட் 24 ஹவர்ஸ்ல 4 டிரைவர்ஸ் 5 டிரைவர்ஸ் ஏதோ டிரைவர் ஓகே வச்சிருக்காங்க. ஓகே டிரைவர்ல வந்து கேட்டகரிஸ் இருக்கும். வந்து அமெச்சூர் டிரைவர், செமி ப்ரோ, ப்ரோ டிரைவர்ஸ் ஓகே அண்ட் ஜென்டில்மேன் டிரைவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து அமெச்சர் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, ஜென்டில்மேன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இப்போ அஜித் சாருக்கு வச்சிருக்கிறது அமெச்சர் கேட்டகரி அப்படின்னு ஏஎம்னு போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே இப்போ அஜித் சாரோட டீம்ல வந்து 4 டிரைவர்ஸ்ல 2 டிரைவர் ஏஎம் டிரைவர், 2 டிரைவர் வந்து செமி ப்ரோ டிரைவர். ஸோ கம்பேர் டு அதர் ரேசிங்க்கும் இந்த ரேசிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ இஃப் யூ டேக் F1 ரேஸ், F1 ரேஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 90 மினிட்ஸ் 1.5 ஹவர்ஸ் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நடக்குது. அந்த டைமிங் வேற, எக்ஸாம்பிள் டைமிங் நடக்குதுன்னா அதுல வந்து FIA சர்டிஃபைட் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படிலாம் இருக்கும். கிரேட் 1 சர்டிஃபைட் டிரைவர்ஸ் அவங்க மட்டும் தான் வந்து நிறைய டெஸ்ட், நிறைய ப்ரொசீஜர்ஸ் செக் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. பட் எண்டூரன்ஸ் டிரைவரை பொறுத்த வரைக்கும் டிரைவர்ஸ் எலிஜிபிலிட்டியில அவ்வளோ ஒரு இது இருக்காது. மீன்ஸ் எப்படின்னா நிறைய வர்றது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய யோசிப்பாங்க. எப்படி 50+ ஏஜ் உள்ள ஒரு பர்சனால டிரைவர் பண்ண மாட்டான். நான் ஏன் சொல்றேன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல வந்தது இனிஷியலா இந்த இவங்க வந்து ரேசிங் வராங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருங்களா. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ரேசிங் அஜித் சார் வராங்க அப்படிங்கும்போது அந்த கமெண்ட்ஸ்ல வந்து எப்படி பாசிபிள் சும்மா சொல்றாங்க 50+ ஏஜ். அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த ரேசிங் எண்டூரன்ஸ் ரேசிங் பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. ஓகே, திஸ் இஸ் தி டிரைவர் கான்செப்ட். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிரைவருக்கு மேக்ஸிமம் இத்தனை ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கும். 2 ஹவர்ஸ் ஒரு டிரைவர் வந்து கண்டினியூவா வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ள டிரைவ் பண்ணணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மேண்டேட்டரி ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து டிரைவர் ஸ்வாப் பண்ணுவாங்க. இதுல வந்து என்னன்னா இந்த எண்டூரன்ஸ் ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விதம் இருக்குது. என்னன்னா காரோட பெர்ஃபார்மன்ஸும், காரோட மீன்ஸ் மேனுஃபேக்சர் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் வந்து டிரைவர்ஸ் ரெண்டுக்குமே அவார்ட் கொடுப்பாங்க. கார் எந்த அளவுல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, இப்போ டிரைவர்ஸ் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். இந்த 24 ஹவர்ஸ்ல இந்த ரேசிங் நம்ம நார்மல் ரேஸ் எப்படி இருக்குன்னா யாரு ஃபர்ஸ்ட் வாரா ஈஸி, ஃபினிஷ் லைன்ல யார் 1 2 3 கிராஸ் பண்ணா முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இந்த ரேஸ் இருக்காது. இந்த 24 ஹவர்ஸ்ல எவ்வளோ லேப்ஸ் கண்டினியூவா கம்ப்ளீட் பண்ணாங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிருக்காங்க வித்தின் 24 ஹவர்ஸ்ல, இன்க்ளூடிங் இத்தனை பிட் ஸ்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளவு வந்திருக்காங்க, அதுதான் வந்து ஃபைனலா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க வின்னரா. ஓகே, சோ இப்போ வந்து இவரோட சேர்ந்து லைக் எத்தனை டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? இட்ஸ் ஐ திங்க் 30+ or something. பிகாஸ் நான் ஏன் இப்போ நான் சொல்ல முடியலன்னா கேட்டகரி ஆஃப் குவாலிஃபை ஒரு பெரிய லிஸ்ட் வந்தது. அதுல வந்து ஒரு டீமே வந்து ஒரு 30+ டீம் அந்த மாதிரிலாம் இருந்தது. இது வந்து ப்ரீ லிஸ்ட். இந்த லிஸ்ட் என்னன்னா நாளைக்கு ரேஸ் நடக்க போகுது. இன்னைக்கு வரைக்கும் சிக்ரிகேஷன் நடந்துட்டு இருக்கும். சிக்ரிகேஷன் நடக்கும். இவங்க டிஸ்குவாலிஃபைட் அப்படிலாம் பண்ணுவாங்க. எலிஜிபிள் இல்லை, கண்டிஷன்ல இல்லை, காரோட இது சரியில்லை, பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட் கம்மியாக வந்துச்சு அப்படின்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேற்று வரைக்கும் வந்து 32 நம்பர்ஸ், ஐ திங்க் 32 நம்பர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ், டீம் பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. நான் வந்து அங்கே இருக்கும்போது பார்த்தேன். இது அஃபிஷியலாக எடுக்க முடியாது. So இப்போ வந்து 32 teams வந்து ஒரேடியா they'll start at one point of time and they'll do the laps, correct? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா. Oh wow. ஃபுல்லா தான் போகும். நீங்க போனா ஆக்சுவலி எப்படின்னா தனியா இருக்காது. கார் பயங்கரமா இருக்கும். ஆமா ஆமா. இருக்கும். இல்ல எனக்கு அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் லைக் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த ட்ராக் பிளானிங் பண்ணும்போது தான் வந்து அவர் கார் வந்து இடிச்சு அஃப்கோர்ஸ் நத்திங் ஹேப்பன், டச் வுட் எதுவும் நடக்கல, அப்படியே கிரேஸ்ஃபுல்லா ஹி வாக்ட் அவுட் அண்ட் கேம். பட் 32 டீம்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ் வி நெவர் நோ. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒருத்தர் மட்டும் போக போகிறது இல்லை. 32 டீம்ஸ் லேப்ஸில் அப்படியே சம்மர் ரேஸ் போகும்போது எனக்கு அதை இமேஜின் கூட பண்ண முடியல. பயமா இருக்கு எனக்கு. தெரியாது எவ்வளவு டீம்ஸ் தெரியாது. இல்ல நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். வாட் எவர் லைக் ஹவ் மெனி நம்பர் ஆஃப் டீம்ஸ் அப்படின்னு இருந்தாலுமே எனக்கு தெரியல அது. ஏன்னா வந்து ஒரு ட்ராக் பிராக்டிஸ்க்கு வந்து சிங்கிள் பர்சனா சுத்திக்கிட்டு இந்த கூஸ்பம் மூமெண்ட் நீங்க ட்ராக்ல இருந்தா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆக்சுவலா அது பெரிய ட்ராக் மாதிரி. ஆக்சுவலி இந்த ட்ராக் பத்தி சொல்லியே ஆகணும். நீங்க சில பேர் சொல்றாங்க ட்ராக், நான் வந்து சில பேர் சொல்றாங்கன்னா இதெல்லாம் கமெண்ட்ஸ் வந்தது. என்ன சொல்றாங்கன்னா சில நேரம் நல்லா கிரிக்கெட் நல்லா பிளே பண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா பிச்சு சின்னதுமாங்க. ஆமா, பேட்ஸ்மேன் நல்லா பண்ணான்னு சொல்ல மாட்டாங்க. பிச்சு சின்னதா இருக்கு அதனால 6 அதிகமா போகுது, பால் நல்லா இருக்கு, பேட் நல்லா இருக்குன்னுவாங்க. கொஞ்சம் கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சுன்னா ட்ராக் சின்ன ட்ராக் தான் ஈஸியா ஓட்டலாம் அப்படின்னு. இந்த ட்ராக் பத்தி சொல்லிக்கிறேன். இந்த ட்ராக்கோட ஓவரால் லென்த், ஃபுல் லென்த்
5.4 kilometer approximately with 16 bends. 16 bends. இந்த 16 bends-ல 3-4 important bends, up and down bends இருக்குது. ஹில் அப் ஹில் இருக்குது. அதுல வந்து காரு ஹில் அப் ஹில் டவுன்னா ஒரு சர்டன் லிமிட்ல வந்து ஏறி திருப்பி ஏரோடைனமிக்கை டவுன் பண்ணி புஷ் பண்ணி நம்ம டவுன் போஸ்ட்மாங்க டவுன் போஸ்ட்டை டவுன் பண்ணி திருப்பி காரை எடுக்கணும். ஸோ இது எல்லாம் கார் பண்ணும், அந்த எலிஜிபிள் உள்ள கார் தான். ஸோ அப்படி பண்ணும்போது அவ்வளோ பண்ணணும் அந்த ட்ராக்ல. பட் ட்ராக் பற்றி சொல்லும்போது என்னன்னா, இது FIA நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் கவுன்சிலிங் ஃபார் த, அது வந்து ஒரு இட்டாலியன் வேலை வரும், ஃபெடரேஷன் ஆஃப் டி சம்திங் ஆட்டோமொபைல். ஸோ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான FIA சர்டிஃபைட்ல கிரேட் 1 வாங்கின சர்க்கியூட் அது. ஸோ கிரேட் 1 சர்க்கியூட்னா இஸ் எலிஜிபிள் டு கண்டக்ட் ஃபார்முலா 1 கார் ரேஸ். இந்த ரேஸை வந்து we have a lot of positive comments, positive supporters, negative comments saying like the track is small, circuit is small, it's a small pitch, it's like a 16 rounds, 16 rounds, and money makes many thing. Yeah, money makes many thing, but skill also there na. So அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ப்ளீஸ் சப்போர்ட், பிகாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆனர். அஜித் சார் ஓகே, அஜித் சார் உங்களுக்கு பிடிக்கல நிறைய பேருக்கு, ஓகேவா? பட் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு the Indian flag in the car, ஒரே ஒரு இந்தியன் டிரைவர் தான் flag in the car, தமிழ்நாடு லாகோ இருக்குது. தமிழ்நாடு லாகோ வந்து அந்த நம்ம மேப்போட இருக்குது, கார்ல இருக்குது, படாக்ல இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு இன்னொரு ஃபீல், ஒரு வின் பண்ணல. நான் அஜித் சார் மேனேஜர் பேசினேன், அப்புறம் இந்த டீமோட மெயின் ஹெட் அவங்கலாம் பேசினேன், இன்டர்வியூல கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க சொன்னது சேம், ஈவன் அஜித் சார் மென்டாலிட்டி அப்படித்தான் சொன்னாங்க. அது எங்களுக்கு வந்து ஹாப்பி, எங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு. என்னன்னா வின் பண்ணல, இங்க ரீச் பண்ணி நாங்க வந்திருக்கேன், இதுவே அச்சீவ். இந்தியன் பிளாகோட இந்தியன் டீம் நான் வச்சிருக்கிறேன், நாங்களே எங்கிட்ட. ஏன்னா அந்த ட்ராக்கு நாங்க நிறைய டைம் போயிருக்கோம், எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரிலேட்டட் டு ஆட்டோமொபைல்ஸ், ரேசிங் டீம், பைக்கர் டீம், எல்லா டீம். நாங்க வந்து கெத்தா எங்க அரபு ஃப்ரெண்ட்ஸ்ட பாத்தியா பிளாக் பாத்தியா எப்படி இருக்கு பாத்தியா அப்படிங்கிறது சொல்ற ஃபீல் நாங்க சொல்லுவாங்க. அதனால சப்போர்ட் பண்ணுங்க, ரேஸ் பாருங்க, அண்ட் ஜெயிக்கிறோம் இல்ல ஜெயிக்கிறோம் வைக்கிறோங்கிறது கிடையாது. இன்னொரு ஒரு பாசிட்டிவான மேட்டர் சொல்லலாம் அப்படின்னா, இந்த காரை பத்தி என்னன்னா, ஹிஸ்டரி ஆஃப் எண்டூரன்ஸ் ரேஸ்ல நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலும் தெரியும், விச் கார் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுன்னா இப்ப சார் ஓட போறாரு அந்த கார். ஓவரால் எண்டூரன்ஸ் ஹிஸ்டரி, the 992 GT3 911 Porsche 992 Cup கார்ஸ் வந்து மீன்ஸ் அவர் வச்சிருக்க கார்னு சொல்லல, அந்த மேனுஃபேக்சரர் அந்த டீம் ஆஃப் கார் அதிகமான அவார்ட்ஸ் வாங்கி இப்போ வரைக்கும் ஐ திங்க் டில் டேட் அதான் வந்து ஒரு பெஸ்ட் கார்ஸ் மேனுஃபேக்சர்ங்கிறது இருக்கு எண்டூரன்ஸ்ல. ஸோ அந்த சப்போர்ட் இருக்குன்னா, அந்த என்ன டிரைவர் ஸ்கில்ஸ் இருந்தாலும் கார் வந்து நம்ம இருக்கிற புரியுது. ஸோ ஆக்சுவலி நான் இதுவும் கேட்கணும்னு இருந்தேன், பிகாஸ் லைக் சின்ஸ் வி ஸ்போக் அபவுட் த கமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது, அந்த டேர்னிங் கிட்ட, அந்த ஒரு பெண்டு கிட்ட வந்து அஃப்கோர்ஸ் அந்த கிராஷ் நடந்ததுக்கு அப்புறமா வந்து ஐ டிட் see a lot of negative comments also. பட் இன் ஜென்ரலாகவே நான் வந்து கேட்கணும்னு நினச்சது, வாட் வென்ட் ராங் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அஃப்கோர்ஸ் ஏன்னா அவங்க ட்ராக்ல இருக்காங்க, சம்திங் would have happened and அந்த கிராஷ் நடந்திருக்கலாம். பட் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ஏன்பா அப்படின்னு இருந்தது. பட் இது வந்து டெக்னிக்கலாக வாட் வென்ட் ராங் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வந்து நாங்கள் வந்து இதுதான் நடந்துன்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கப்புறம் நாங்கள் என்கொயரி பண்ணோம், ஆட்டோமொபைல் சேனல்ல இருக்கிறோம். ஸோ எங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த காரில் பர்டிகுலராக அந்த காரில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டு என்ன ரீசனாக இருக்கும் பண்ணியிருந்தோம். டு பி ஆனஸ்ட், இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், அதில் எந்த டவுட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். அண்டு சில நெகட்டிவ் கமெண்ட் சொன்ன மாதிரி டேன் பண்ண திருப்ப முடியலையா அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா ஃபர்ஸ்ட் கார் எடுத்து வராங்க, யூரோப்பில் ட்ரைவ் பண்ணாங்க, அந்த கண்ட்ரியில் ட்ரைவ் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வராங்க. ஸோ நிறைய அதில் டெக்னிக்கல் பார்ட்ஸ் இருக்கும். ஏன்னா துபாயோட ரோட் கண்டிஷன்ஸ், துபாய் ட்ராக்கோட கண்டிஷன், வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் காரை பொறுத்த வரைக்கும், இந்த காரை பொறுத்தவரை டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ட்ரைவ் பார்த்துருப்பீங்க, காரோட ஸ்டீரிங்கில் அவ்வளோ கண்ட்ரோல்ஸ் இருக்கும், திரும்ப அப்படிலாம் இருக்கும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, Porsche 992 பொறுத்த வரைக்கும் நீங்க பிரேக் கூட ஆன் த டிரைவ்ல நீங்க சேஞ்ச் பண்ணலாம். 30% பிரேக் டு த ஃப்ரண்ட், 70% பிரேக் டு த பேக், ஆர் பேக் 30%,
ஃப்ரண்ட் 70%. இந்த மாதிரி பிரேக் சேஞ்ச் பண்ணலாம், பின்னாடி இருக்கிற ஸ்பாய்லரை தூக்கி விட்டு எண்டூரன்ஸ் சேஞ்ச் பண்ண மீன்ஸ் அப்படின்னா டவுன் ஃபோர்ஸ் சேஞ்ச் பண்ண, அப்படி நிறைய டெக்னிக்கல் வந்து நிறைய இருக்கு அந்த கார்ல. அவ்வளோ இருக்கும்போது பொதுவா சொன்னது அவங்க என்னன்னா, ஒரு ஓவரால் ஒரு டெக்னிக்கல் டீம் சொன்னதுன்னா மேபி பிரேக் லாக் ஆயிருக்கலாம். ஓ பிரேக் லாக் ஆயிருக்கலாம். ஒரு சைடு எடுக்கும்போது ஒரு கான்சென்ட்ரேட் பண்றோம் நம்ம வந்து, நான் சொன்ன அந்த ஹில்ஸ்ல புரியுது. அந்த ஹில்ஸ்ல டர்னுக்கு போகும்போது புரியுது. போகும்போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, டேர்ன்ல போகும்போது அவ்வளவு ஸ்பீட்ல அந்த கார் வந்து ஜம்ப்னு ட்ரை பண்ணும். ஓகேவா? ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணும்போது பேக்ல உள்ள ஸ்பாயிலர் சொல்லுவாங்களா, அதை ஹைட் பண்ணி டவுன் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. டவுன் ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த டைம்ல ஏதாவது ஒரு டெக்னிக்கலி ஏதாவது ஆண்டி அண்ட் லைக் பிரேக் லாக்கிங் ஆயிடும். இதான் இது வந்து அஷூரன்ஸ். பொதுவா வந்து டீம் சொல்ல மாட்டாங்க, இது வந்து இது அவங்களோட பிரைவேட்டா வச்சிருப்பாங்க. இல்ல இல்ல இது புரியுது. வந்து நாங்க வெளியே விசாரிக்கிறதான் ரிஸ்க். பட் ஓகே, கார் போனது அடுத்த அதான் அடுத்த 2 year யா car யா சொன்னாங்க. தட் வாக் ஆஃப் நத்திங் ஹேப்பன், என்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா நாங்களாம் அப்படியே பதச்சு அப்படியே டென்ஷன் ஆயிட்டோம். ஐயோ என்ன ஆச்சு சாருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி அந்த ஆக்சுவலா அந்த ரோல்ல இருக்கும். நம்ம அங்கதான் இருந்தோம் நாங்க. ஓ மை அதான் இருந்தோம். ஓகே. அதான் எனக்கு நாங்க அந்த நேர்ல வீடியோல பார்த்தோம்னு கேட்ட சொல்லல. சவுண்டுக்கே நான் பயந்துட்டேன். நீங்களா நேர்ல பாத்தீங்கன்னா. நாங்க அந்த ட்ராக்லாம் வந்து அப்பதான் வந்து ஒரு மீடியா டீம் கூட டிஸ்கஸ் பண்ணோம். வேற ஒரு டீம் கூட என்ன ப்ரொசீஜர்லாம் ட்ரிக்ஸ் அங்க இருந்துட்டு இருந்தோம். அங்க வந்து உங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது, பேம் 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 போயிட்டே இருக்கும். அது கிராஸ் ஆனாலும் சவுண்ட் அப்படிதான் இருக்கும். டக் டக் டக்குன்னு போயிட்டு இருக்கும். சடனா ஒரு இன்ஃபர்மேஷன் சோசியல் மீடியா தான் பார்த்தோம். ஜஸ்ட் பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது நல்ல விஷயம் கிடையாது. அங்க ஒரு விஷயம் பார்க்குறோம், உடனே போய் அவரோட ப்ராடக்ட் போய் செக் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்ம ஒன்றும் அப்படி போய் பார்க்க கூடாது. அதனால டீசெண்டா பார்த்துட்டு ஓகே சம்திங் பட் ஹி சேஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. He's representing Yes. India, he's representing Tamil Nadu. So கண்டிப்பா வந்து fingers நாங்க crossed. அந்த hope இது கூட அங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். ஸ்டாண்ட்னா அந்த யார் வின் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். இதுல நம்ம ஆள் சென்டர்ல ஒரு எப்படி இருக்கும், ஆஹா. எப்படி இருக்கும் vibe கேட்கவே அப்படின்னு. வந்து செம்ம சந்தோஷமா இருக்கு. சீரியஸ்லி லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இந்த 2025ல வந்து something which is like very unexpected னா வந்து அஜித் குமார் sir into the racing and he's running towards the passion and we wish him all luck ன்னு தான் இன்னொன்னு சொல்லுவேன். சொல்றேன். Yes, exactly. இன்னொன்னு சொல்லிக்கிறேன். You have to think in both way, positive or negative. Yes, yes, Okay. yes. பாசிட்டிவ் எப்பவுமே வின் பண்றோம். ஒருவேளை ரிசல்ட் மாறினாலும் ஐயோ அப்படியாச்சு இப்படியாச்சு நினைக்காதீங்க. திஸ் இஸ் ஸ்டார்டிங். Exactly. இந்த ரேஸ் வந்து இது end கிடையாது. இது ஜஸ்ட் ஸ்டார்டிங். Yes. இதுக்கப்புறம் 5 ரேஸ் இருக்குது. உண்மையில சொன்னோம்னா எல்லா டீமே இதை வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துக்குவாங்க. கண்டிப்பா. நான் அதான் டெஸ்டே ஏன் சொல்றோம்னா 5 நாள் டெஸ்ட் நடக்கும். 5 டெஸ்ட்ல வந்து முதல் டெஸ்ட்ல நம்ம லாஸ்ட் என்ன சொல்லுவோம், 4 இருக்குது 4ல 3 அடிச்சிடலாம் அப்படிங்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா. மோட்டார் ஸ்போர்ட் அவ்வளோ கம்பேர் பண்ண முடியாது. அதனால நான் டெஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ணிட்டே இருப்பேன். டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் 5 இடங்கள்ல நடக்கும். இது ஃபர்ஸ்ட் மேட்ச். ஈஸியா கூலா அட்டன் பண்ணுங்க. யாரெல்லாம் நீங்க அஜித் சாரை பார்க்க வந்தா அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். அவரை வந்து அது மாதிரி உங்களை நீங்களே டேஞ்சர்ஸ்குள்ள ஆக்கிக்கிடாதீங்க. காருக்குள்ள போய் எதுவும் பண்ற மாதிரி. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கார் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல லைஃபை சேஞ்ச் பண்ணிடும். அதனால அதையும் பார்த்துக்கோங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.